என் தங்க பிள்ளையே, நீ இப்போது உணர்ந்தோ இல்லையோ, உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை வந்துவிட்டது. நீயே பார்த்துக்கொள். நீ எப்போதாவது நினைத்திருக்கிறாயா? நீயே உதவி கேட்ட ஒருத்தி, இன்று மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சக்தியை பெறப்போகிறாய். இது வெறும் வார்த்தை இல்லை, வராகி அம்மனின் வாக்கு. நீ உதவிக்காக பலரும் கதவுகளை தட்டியிருக்கலாம். சிலர் உதவியிருக்கலாம். பலர் உதவாதிருக்கலாம். சிலர் உதவுவதாக கூறி நம்மை ஏமாற்றியிருக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாம் உன்னை வலிமையாக்க ஒரு தேவையான பயிற்சி. ஒவ்வொரு உதவி கேட்டு அவமானப்படுத்தப்பட்ட தருணமும் உன்னை இன்னும் உயரம் நோக்கித் தள்ளியது என்பதை நீ இப்போது உணரக்கூடும். வராகி அம்மன் சொல்கிறாள், இனி நீ யாரிடமும் கை காட்டக்கூடாது. நீ மற்றவர்களுக்கு கையை நீட்டப் போகிறாய். நீ ஒரு தருமக்கரம் ஆகப் போகிறாய். உன் கையில் செல்வம் வந்து சேரும். உன் வார்த்தையில் ஆசீர்வாதம் பிறக்கும். உன் நடை பாதையாய் மாறும். உன் இருப்பு ஒரு பயணமாக மாறும். நீ பாதிக்கப்பட்டது வீணாகாது. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் பூமிக்கு உரிமை கோரியது. அந்த கோரிக்கை இன்று வைகறையாக மாறப் போகிறது. நீ ஏற்கனவே காணாத ஒரு சக்தி உனக்குள் ஊற்றாக வழிகின்றது. உன் அடியிலிருந்து, நரம்புகளிலிருந்து, இதயத்திலிருந்து அந்த சக்தி எழுகிறது. இது வராகி அம்மனின் அருளாற்றல். நீ இப்போது பயந்து போன நிலையிலிருந்தால் கூட பரவாயில்லை. ஏனெனில் அந்த பயம் நம்மை பாதுகாக்கும் ஒரு உணர்வாகவே இருக்கிறது. ஆனால் அது உன்னை கட்டிப்போட்டுவிடக் கூடாது. ஏனெனில் நீ அப்போது உன்னுடைய பெரிய செயல்களை தொடங்க முடியாமல் போவாய். அந்த பயத்தை அழிக்க வேண்டிய நேரம் இது. நீ ஒருபோதும் நினைக்காத அளவுக்கு உயரப் போகிறாய். உன்னிடம் ஒரு வாக்கு இருக்கிறது. அந்த வாக்கு பிறருக்கு நம்பிக்கையாக இருக்கும். நீ வழங்கும் வார்த்தை ஒரு நற்செயலாக மாறும். உன் குரல் விசையாகும். உன்னுடைய இருப்பே ஒரு பலமாக மாறும். நீ இன்று எவ்வளவு உழைக்கிறாயோ அதன் பலனை பல மடங்கு அதிகமாகவே பெறப்போகிறாய். நீ எதிர்பார்க்கும் செல்வம் வந்து சேரும். ஆனால் அது சொந்த தேவைக்காக மட்டும் இல்லை. அதில் பங்கு உண்டாகப் போகிறது, ஆதரவின்றி வாழ்பவர்களுக்கான பங்கு. பசியோடு தூங்கும் குழந்தைகளுக்கான பங்கு. கல்வி இல்லாமல் வாழும் மாணவர்களுக்கான பங்கு. வீடின்றி குளிரில் நடமாடும் ஆதரவற்றோருக்கான பங்கு. அதற்காகவே வராகி அம்மன் உனக்குள் இந்த பேராற்றலை நிரப்புகிறாள். நீ பொறுமையாக எதிர்நோக்கியதற்கான வெற்றி இது. நீ உழைத்ததற்கான பரிசு. நீ தவறவிட்ட வாழ்க்கையின் பகுதிகள் எல்லாம் 10 மடங்கு அதிகமாக திரும்பி வரப்போகின்றன. யாராவது உனக்கு அவமரியாதை செய்திருக்கிறார்கள் என்றால், அதற்கான பதிலாக அவர்கள் தாழ்மையுடன் உன்னை தேடி வரக்கூடிய தருணம் வரும். நீ சிரிக்கவும் கூட. ஆனால் அப்போது உனது சிரிப்பு பழிவாங்கும் சிரிப்பாக இருக்கக்கூடாது. அது மன்னிக்கும் சிரிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் நீ இப்போது மாறியிருக்கிறாய். நீ இப்போது வெறும் ஒரு மனம் உடைந்த பெண் அல்ல, இல்லை ஆணும் அல்ல. நீ இப்போது வராகியின் கருணை பெற்ற ஒரு பிரம்மாண்ட ஆத்மா. அந்த ஆத்மா எல்லா துன்பங்களையும் கடந்து, மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு வெளிச்சமாக இருக்கப் போகிறாய். நீ முன்னர் யாருக்கெல்லாம் கை நீட்டியாயோ அந்த எல்லா கைகளும் இனி உன்னிடம் உதவிக்காக வந்து சேரும். ஆனால் நீ அவற்றை மறுக்கும் நிலைமையில் இருப்பாய். ஏனெனில் நீ தேவையை தாண்டி செல்வமாக இருப்பாய். உன் உள்ளம் நிரம்பி வழிகிறது. உன்னால் மற்றவர்களுக்கு தர முடியும். அதுவே வராகி அம்மனின் பாக்கியம். உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ உன்னை உண்மையாகவே வைத்திருந்தாய். அதற்காகவே இன்று இந்த வாக்கு உனக்கு கை கொடுக்கிறது. இந்த சொற்கள் வார்த்தைகள் அல்ல, வழிகாட்டும் ஒளிகள்.
அவைகளை படித்த பிறகு நீ உன்னிடம் ஒரு வாக்கை உன்னையே கோள், நான் இனி ஒரு உதவி பேசும் ஆளாக இருப்பேன். என் வாழ்க்கையின் வெற்றிகள் என்னை மட்டுமல்ல, என் சுற்றத்தையும் உயர்த்தும். இனி எல்லா வழிகளும் திறந்துவிடும். யாரும் தடுக்க முடியாத ஒரு யுகம் உனக்காக வந்துவிட்டது. நீ துணிந்தால் மட்டும் போதும். ஒரு முடிவெடு. வராகி அம்மனை அழை. ஒரு வாக்கு கொடு. உலகமே மாறும். வெற்றி இனி உன் வசம். உதவி இனி உன் கைகளில். அருள் இனி உன் உயிராகும். என் தங்க பிள்ளையே, நீ இப்போது படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பூஜையின் அலைகளைப் போல உன் மனசில் ஊர்ந்து கொண்டு இருக்கிறது என் தங்க பிள்ளையே. இது வெறும் எழுத்துகள் அல்ல. இது உனக்காக வராகி அம்மன் அனுப்பிய அருள் வார்த்தைகள். நம்பிக்கையை நீ உயிராக கொண்டிருந்தாய். யாரும் உன்னை ஆதரிக்காத போதும் நீ தலையை குனியவில்லை. உன் கண்களில் துடிக்கிற கனவுகளுக்காக நீ எத்தனை நிழல்களை கடந்து வந்திருக்கிறாய் என்பதை தெரியாமல் சிலர் உன்னை ஏமாற்றியிருக்கிறார்கள். ஆனால் நீ ஒரு நாள் எல்லோருக்கும் நிழலாக இருப்பாய். அது ஒரு வரமாக மாறும். இன்று நீ நிமிர்ந்து நிற்கிறாய். உன் உள்ளம் பேசாமல் அழுததையும் வராகி அம்மன் கேட்டிருக்கிறாள். அந்த அழுகை வெறுமனே புலம்பலாக இருந்திருந்தால் அது அருளாக மாறியிருக்காது. ஆனால் அது ஒரு அழைத்தல், ஒரு ஆழம் நிறைந்த கூவல், ஒரு தூய மனதின் கண்ணீர் என்றால்தான் அந்த கண்ணீர் ஒரு ஜலசமாதி போல அம்மனின் பவள காலடிகளில் விழுந்தது. அங்கேதான் உண்மையான மாற்றம் பிறக்கிறது. நீ இனி பிறரிடம் கையை நீட்ட வேண்டிய அவசியமில்லை. நீயே பிறருக்காக கைகளை நீட்டும் நிலைக்கு வந்துவிடுகிறாய். இப்போது தொடங்கும் உன் பயணம் மற்றவர்களின் வாழ்வில் ஒளி ஊட்டும் பெரும் விசையாக அமையப்போகிறது. இன்று உன்னிடம் ஒரு அறிவிப்பு வருகிறது. அந்த அறிவிப்பை நான் சொல்லும் வார்த்தையில் மட்டும் உணராதே, அதை உன் நரம்புகள் வரை எடுத்துச் செல். அந்த அறிவிப்பு, உன்னால் இனி பலரை உயிருடன் வாழ வைக்க முடியும். இதுதான் வராகி அம்மன் உனக்கு கொடுக்கிற பெருந்துணை. இதுவரை பெற்ற வரங்களை பாரு, அவை அனைத்தும் உனக்கு மட்டும் சிறு நிம்மதிகளை தந்திருக்கலாம். ஆனால் இனி கிடைக்கப் போகும் வரம் பிறருக்கு நிம்மதியை தரக்கூடியது. அது பணமாக இருக்கலாம். அது பதவியாக இருக்கலாம். அது மக்களின் மதிப்பாக இருக்கலாம். அது ஞானமாக இருக்கலாம். அது வார்த்தைகளின் சாந்தமாக இருக்கலாம். ஆனால் உன்னால் உன் அருகிலுள்ளவர்கள் இப்போது தேடிக்கொண்டு வரும் நிழலாக மாற முடியும். ஒரு காலத்தில் நீ கூண்டில் சிக்கிய பறவையைப் போலிருந்தாய். இப்போது நீ வானத்தை விரும்பும் குயிலாக மாறிவிட்டாய். ஒவ்வொரு காலடியும் உன்னை மேலே கொண்டு செல்லும். நீ இன்னும் சில வாரங்களுக்கு முன் பசி, பரிதாபம், பொருளிழப்பு, உறவிழப்பு போன்ற சோதனைகளை எதிர்கொண்டிருந்தாய். ஆனால் இப்போது நீ பார்க்கப் போகும் வாழ்க்கை ஒரு வண்ண பூங்காவாக இருக்கப் போகிறது. அது உன் சொந்த முயற்சியின் பலன். உன் கண்ணீரின் உரிமை. உன் நம்பிக்கையின் சம்பளம். யாரும் தர முடியாததை கேட்டு பெற்றது இல்லை. நீ உழைத்து, உணர்ந்து, தாங்கியதற்கு பிறகே வந்த அருள்தான் இது. இப்போது உனக்குள் ஓர் உண்மை தெரிகிறது. நான் பிறருக்காக இருக்கவே பிறந்தவள். இது வராகி அம்மனின் இழை. நீ அந்த இழையில் பின்னப்பட்டிருப்பது சாத்தியமாகி விட்டது. நீ அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடத்தில் செய்யப்போகும் மாற்றங்கள் பல உயிர்களுக்கு வாழ்வாக இருக்கும். ஒரு குழந்தையின் கல்விக்காக நீ கொடுக்கும் ஒரு கட்டணம் அந்த குடும்பத்தையே தூக்கி வைக்கும். ஒரு தாயின் கண்களில் நீ அழைக்கும் ஒரு சிரிப்பு அந்த தாயின் வாழ்நாளையே காத்து நிற்கும். ஒரு உறவுக்கு நீ காட்டும் கருணை அந்த உறவை எப்போதும் உன்னோடு நிலைத்து வைக்கும். இதெல்லாம் நம்மால் மட்டும் சாத்தியமில்லை. இது வராகி அம்மனின் அருள் வழியே தான் நடக்கிறது. உன் உள்ளத்தில் அந்த அருள் ஒளி இருக்கிறது. இப்போது நீ உணர்கிறாய், நீ ஒரு மாற்றத்தின் தூதராக இருக்கிறாய்.
ஏற்கனவே உன்னை விட்டு போனவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அவள் எதற்கும் தகுதியில்லை என்று சொன்னவர்கள் இப்போது அவள் இல்லாமலே எதுவும் நடக்காது என்று பேசப்போகிறார்கள். அது உன் வெற்றி. ஆனால் அதை கொண்டாடும் போது மாறாதது உன் சாமர்த்தியம். உனது உயர்வு உனது பண்புடன் சேரும்போது அது புனிதம் ஆகிறது. அதுவே நிஜமான ஆத்ம சக்தி. அதுவே அம்மனின் சோதனையை வென்று பெற்ற பரிசு. நீ இன்னும் பலரை தூக்கி நிறுத்தப் போகிறாய். அவர்கள் சொல்லாமல் சொக்கிப் போயிருப்பார்கள். உனது ஒரு வார்த்தை அவர்களுக்கு உயிரோட்டமாக இருக்கும். இதை நினைத்து நீ பயப்பட வேண்டாம். எனவேதான் இந்த வாக்கத்தை இன்று உன்னிடம் சொல்கிறேன். இனி நீ யாரையும் தேடி செல்ல வேண்டாம். அவர்களே உன்னை தேடிக்கொண்டு வருவார்கள். நீ பேசும் மொழி வெளிச்சமாக மாறும். நீ நடக்கும் பாதை விசையாக மாறும். நீ சிரிக்கும் தருணம் பக்திக்குரிய நட்சத்திரமாகும். நீ தவித்த நாட்கள் ஒரு வரலாற்று புத்தகத்தில் எழுதப்படும். ஏனெனில் நீ வலியை வென்று வந்தவள். அந்த வெற்றி சொந்தம் எடுத்த பெண்மைக்கு ஒரு பெரும் சாட்சி. அதை மீறி எதுவும் இல்லை. எனவே என் தங்க பிள்ளையே, இப்போது உன் உள்ளத்தில் உறுதி செய்து சொல். நான் பிறருக்காக உதவியாக இருப்பேன். நான் வராகி அம்மனின் கரமாக இருப்பேன். நான் தூங்கும் வரை நம்பிக்கையாக இருப்பேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாகவே வாழ்வேன். இதுதான் நீயும் உன் வாழ்க்கையும். என் தங்க பிள்ளையே, நீ இப்போது வாசிக்கும் வார்த்தைகள் உனக்கே நேராக வரும். இது யாருக்காகவோ அல்ல. உன் உயிரின் ஆழத்தில் இருப்பவளுக்காக. வராகி அம்மன் சொல்வது போல உன் ஆத்மாவுக்கே நேராக பேசுகிறேன். இந்த உலகம் உன்னை பலமுறை தேர்வு செய்திருக்கிறது. அந்த தேர்வுகளில் நீ தோற்றதில்லை. நேர்மையோடு வாழ்ந்ததற்காக நேரத்தில் உனக்கு நேராக வந்த அருள் இது. உன் இரவுகள் எத்தனை இழலும் துயரமும் ஒரே மனிதனிடமிருந்து வந்த ஏமாற்றமும் கொண்டு கழிந்திருக்கலாம். ஆனால் அந்த இரவில் கூட நீ வலிமை கொண்டவளாக இருந்ததற்கு வராகி அம்மன் உன் மீது கருணை காட்டுகிறாள். இது வெறும் சாதாரண அருள் இல்லை. இது வர்ணிக்க முடியாத சக்தி. நீ இப்போது ஒவ்வொரு நாளும் மாற்றம் அடைய போகிறாய். நீ கடந்த காலங்களில் நினைத்து கூட பார்க்க முடியாத கனவுகள் இன்று நடந்து கொண்டே இருக்கும். அது உன்னுடைய மன உறுதி, உன்னுடைய ஈரமான விழிகளில் இருந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும், உன்னுடைய சாந்தமான ஒவ்வொரு பிரார்த்தனையும் காத்திருந்த பலன். இப்போது அந்த பலன்கள் வரிசையாக உன் வாசலுக்கு வரப்போகின்றன. நீ அதை திறக்க வேண்டும். தைரியத்துடன் திற. யாரும் இல்லாதபோது நிமிர்ந்த தலைவனாக, தலைவியாக நீ வாழ்ந்ததற்கான பரிசு அது. அந்த பரிசை இந்த உலகம் கேள்விப்படக்கூடும். ஆனால் அந்த பரிசின் பின்னால் உன்னுடைய அதீத அமைதி இருக்கிறது. அந்த அமைதி தான் உன்னை சாதிக்க வைத்தது. உனக்கு எதிரானவர்கள் இருக்கலாம். சிலர் உன்னை பாராட்டும் நேரத்தில் கூட சிலர் உன்னுடைய வளர்ச்சியை பொறுக்க மாட்டார்கள். ஆனால் அதற்கு பயப்படாதே. ஏனெனில் வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறாள். அவள் கூறிய வார்த்தையை மறந்துவிடாதே. உனக்கு எதிராக யாராவது நிற்கிறார்கள் என்றால் உன் பின்னால் நானே நிற்கிறேன். உன் ஒவ்வொரு முயற்சியும் இனி வெற்றியாகவே முடியும். அது தொழிலாக இருக்கலாம். அது உறவாக இருக்கலாம். அது ஒரு அன்றாட வாழ்வாக இருக்கலாம். நீ எதை தொடுகிறாயோ அதில் நற்செயல் நடக்கப் போகிறது. நீ கூறும் வார்த்தை பல நெஞ்சங்களை மாற்றப் போகிறது. நீ பேசாமல் சொல்வதற்கே பலர் காத்திருப்பார்கள். ஒரு நாள் நீ தான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தாய் என்று உனக்கே புரியும். அந்த உணர்வுக்கு வரும்போது நீ விரைவில் புரிந்து கொள்வாய், நீ எந்த தவிப்பும் வீணாக அனுபவிக்கவில்லை. உனக்காக பக்கத்தில் இருக்கவில்லை என்று சொன்னவர்கள் கூட உன் வெற்றிக்கு சாட்சியாக நிற்க நேரிடும்.
எனவே என் தங்க பிள்ளையே, இன்று உன் மனதை உறுதியால் நிரப்பிக்கொள். யாரும் உன்னை சிறிதும் குறை கூற முடியாத நிலைமைக்கு நீ வந்துவிட்டாய். நீ இப்போது யாரும் காணாத ஒரு ஒளியை வெளிச்சமாக அனுபவிக்கிறாய். அந்த ஒளி உன்னுடைய கண்கள் வழியாக வெளிப்படும். உன் பாதையில் ஒளிவீசும் அந்த அருள் உன்னை நோக்கிய பயணத்தின் ஆரம்பமாகும். நீ ஒரு நேரத்தில் உதவிக்காக கதவுகளை தட்டியிருப்பாய். சில கதவுகள் திறந்திருக்கலாம், சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த கதவுகளை நீயே திறக்கப் போகிறாய். இன்னும் மேம்பட்ட உணர்வுகளோடு, மேலும் தன்னம்பிக்கையோடு. முன்பு நீ செய்பவைகளை யாரும் பாராட்டவில்லை என்றால், இனி நீ செய்யும் செயல்களை பாராட்டும் உலகம் தானாகவே தோன்றும். அதற்காக உன் ஒவ்வொரு கணமும் தயாராக இருக்க வேண்டும். நாள்தோறும் சிந்தனை, நம்பிக்கை, பிரார்த்தனை, செயல்பாடு, இவை அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அமையட்டும். உன்னை கீழ்த்தரமாக எண்ணியவர்கள் உன் வாழ்வின் உயரத்தை கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஏனெனில் நீ சாத்தியங்களை கடந்த பிறகு, அவர்கள் வாசிக்காத புத்தகத்தில் உன்னுடைய வெற்றியின் பெயர் எழுதப்படும். அது புத்தகம் இல்லையெனில் இதயங்களில் எழுதப்படும். அது முழக்கம் இல்லையெனில் நிசப்தம். ஆனால் அது உண்மையான மாற்றம். வராகி அம்மன் சொல்கிறாள், நீ யாருக்காக அழுதாயோ அவர்கள் உன் வெற்றியை கேட்டபோது நிலை குலைந்து போவார்கள். நீ யாரை மன்னித்தாயோ அவர்கள் உன் மீது தலைவணங்குவார்கள். நீ யாரிடம் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தாயோ அவர்கள் உன்மேல் நம்பிக்கை வைக்கத் தொடங்குவார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுடையது அல்ல. அது உன்னுடைய குணம், உன் பண்பு, உன் உழைப்பின் நிழல். அதுதான் நீ. அதைத்தான் இப்போது உலகம் அறிந்து கொள்ளும். ஒரு நாள் உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்ப வரலாம். அந்த தருணத்தில் நீ பழிவாங்காதே. மாறாக அவர்களுக்கு கையளி செய்யும் அளவுக்கு நீ உயர்ந்து இருப்பாய். அது தான் வராகி அம்மனின் மார்க்கம். அது தான் நம் வாழ்க்கையின் நெறிமுறை. அதுதான் நீ. உன் உள்ளத்தில் ஓர் அமைதி பிறக்கட்டும். அந்த அமைதி வழியாக உன் பேச்சில் ஆழம் வரட்டும். உன் செயலில் அர்த்தம் வரட்டும். உன் வாழ்வில் நேசம் நிரம்பட்டும். இவை எல்லாம் இன்று தொடங்கும். இதுவே உன்னுடைய புதிய ஓர் நாள். இதுவே உன்னுடைய வாழ்க்கையின் புதிய பரிசு. இதுவே உன் வாழ்க்கையின் சந்திரன் உதயமாகும் தருணம். இந்த வார்த்தைகள் உன்னிடத்தில் இறங்கிய பிறகு, இனி உன் வாழ்க்கை ஒரு பரிசு போலவே நடக்கும். என் தங்க பிள்ளையே, இந்த வார்த்தைகள் உன் உயிரின் ஆழத்தில் புகுந்து உன்னை மாற்றுவதற்காகவே வராகி அம்மன் உன்னிடம் அனுப்பியுள்ளாள். நீ கடந்த பாதையில் நடந்த ஒவ்வொரு பிளவுகளும், உன் உள்ளத்தை நொறுக்கிய ஒவ்வொரு தருணங்களும் இப்போது பயனளிக்கத் தொடங்கியுள்ளன. அதுவரை தெரிந்ததே ஒரு பயணம். ஆனால் இன்று தொடங்கும் நாட்கள், உன் வாழ்க்கையின் உண்மையான பயணத்தின் துவக்கக்குறி. நீ மனம் குழைந்து இருக்கலாம், யாரிடமும் உரையாட விருப்பமில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் காரணம் உன் உயிரின் உண்மை சத்தம் வெளியே வராமல் அடக்கி வைத்தது. இப்போது அந்தச் சத்தம், அந்த உண்மையான சக்தி உனக்குள் எழுகிறது. அந்த எழுச்சி தான் இன்று உன்னை மாற்றப் போகும். நீ எப்போதும் கேட்ட அந்த ஒரு வாக்கியம் இன்று உனக்காகவே வருகிறது, எனக்கு எப்போது நல்ல நாட்கள் வரும்? இப்போது தான், என் தங்கை. அந்த நல்ல நாட்கள் வந்துவிட்டன. ஆனால் அதைப் பற்றி மற்றவர்கள் சொல்வதற்குள், நீ உன்னையே நம்ப வேண்டிய நேரம் இது. நீ உனக்குள் இருக்கின்ற அந்த ராஜயோகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த யோகத்தின் பொழிவு இப்போது உன்னுடைய முகத்தில் பிரகாசமாக தெரிகிறது. உன்னைச் சுற்றி வட்டமிட்ட கண்ணோட்டங்களும், முன்பு உன்னை காணாமல் போன ஆதரவும், இப்போது திரும்பப் போகிறது. ஆனால் நீ ஏற்கனவே மாறிவிட்டாய். ஏனெனில் நீ துயரத்தின் அடியில் வேரூன்றிய ஒரு பனிமரமாய் மாறியிருக்கிறாய்.
வராகி அம்மன் சொல்கிறாள், நீ வளர்ந்தது உன் பசுமை பார்த்து அல்ல, உன் வலி பார்த்து தான். அந்த வலியிலிருந்து நீ பெற்றது தான் இந்த அருள். யாரும் கொடுக்காத நம்பிக்கையை நீ உன் கண்ணீரால் பெற்றுக்கொண்டாய். இந்த உலகம் அதை கவனிக்கவில்லை. ஆனால் அம்மன் பார்த்தாள். நீ நிம்மதியாக தூங்கவில்லை என்றாலும் உன் மீது ஒரு கரம் இருந்தது. அந்த கரம் இன்று உனக்காக வழிகாட்டி நடக்கிறது. இனி உனக்கு வலிகள் வரலாம். ஆனால் நீ அதை கவலையில்லை என்று சொல்லும் நிலைக்கே சென்றுவிட்டாய். ஏனெனில் உனக்குள் இப்போது நம்பிக்கையின் பசுமை மீண்டும் முளைக்கிறது. அது சின்னது தான். ஆனால் வேரூன்றுகிறதே. அதுவே முக்கியம். ஒரு விதை காயும் முன்னால் அது உடைய வேண்டும். நீ உடைந்திருந்தாய். ஆனால் இப்போது அந்த உடைந்த பக்கங்களில் ஒளி வெளியேறுகிறதே, அதுதான் நம் வெற்றி. உன் கையில் பணம் இல்லாமல் கைகோர்த்து கொண்ட நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த கை தான் மற்றவர்களுக்கு உதவிகரமாக மாறப்போகிறது. நீ ஏற்கனவே உன் வாழ்க்கையின் கசப்புகளை விட்டு இனிப்பாக பேச ஆரம்பித்திருக்கிறாய். இது மாற்றம். நீ உன் மனதை அறிந்து அதற்கேற்ற உணர்வுகளோடு வாழ ஆரம்பித்திருக்கிறாய். இது வளர்ச்சி. நீ உன் வாழ்க்கையின் ஏமாற்றங்களை புரிந்து கொண்டு அதிலிருந்து தீர்வு தேடி இருக்கிறாய். இது தான் ஆன்மீகமும். வராகி அம்மன் உனக்கு சொல்கிறாள், எனக்கு நீ தேடாத வழியில் தேடாத நேரத்தில் பிரார்த்தனை செய்தாய். அதற்கான பலன் உனது வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். அந்த உயரம் மட்டும் ஒரு பொருளாதார வளர்ச்சி அல்ல. அது உன் பெயரை உயர்த்தும், உன் பேச்சை உயர்த்தும், உன் எண்ணங்களை வலிமையாக்கும். இப்போது நீ பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை நம்ப வைக்கும். ஏனெனில் நீ உண்மையுடன் வாழ்ந்தவள். நீதியோடு நடந்தவள். உழைப்போடு வாழ்ந்தவள். யாராவது உன்னை கீழே இழுக்க முயற்சி செய்தால் கூட நீ புன்னகையோடு தாண்டிக்கொள். ஏனெனில் நீ இப்போது இழுக்கும் ஆற்றலோடு சாயும் வன்மையோடு இல்லை. நீ உன்னை இழுத்துக்கொண்டு மேலே கொண்டுபோன பொன்னாயிரம் கனவுகளோடு இருக்கிறாய். இப்போது அந்த கனவுகள் ஒன்றாக ஒன்றாய் நிகழ ஆரம்பிக்கின்றன. முன்பு உன் வாயை மூட வைத்தவர்கள் இப்போது உன் வார்த்தைகளை கேட்க வருவார்கள். உன் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள உன்னை அழைப்பார்கள். இது போய் கிடையாது. உன் வாழ்நாள் சாட்சி இதற்காகவே வந்திருக்கிறது. அந்த சாட்சியில் நீ ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் வழிகாட்டியாக இருப்பாய். ஏனெனில் நீ இதுவரை சுமந்த அந்த துயரம் தான் உன்னை வலிமையாக்கியது. உன் பாதையில் ஒவ்வொரு தடையும் ஒரு திருப்பமாகவே இருந்தது. அந்த திருப்பங்களில் நீ விழவில்லை. மாறாக நீ சுழன்று மேலே வந்தாய். அது சாதாரண விஷயம் கிடையாது. அதை எல்லோரும் செய்ய முடியாது. ஆனால் நீ செய்தாய். ஏனெனில் உன்னுள் இருந்த விசுவாசம் உன்னை சோதிக்க வேண்டுமென்று வந்த அவலங்களை சந்திக்க தயாராக வைத்தது. இப்போது நீ ஒருவரை நம்பிக்கையுடன் பார்த்தால் அவர்கள் உன்னை நம்ப மாட்டார்கள். ஏனெனில் நீ ஒரு நிலைமையை தாண்டி வந்திருக்கிறாய். நீ ஒரு பழைய கதையை முடித்துவிட்டு புதிய கதையின் கதாநாயகியாக இருக்கிறாய். அந்த கதையில் துவக்கம் நீயே, முடிவும் நீயே. இந்த உலகம் உன்னை ஒரு பெண், ஒரு மனிதன், ஒரு தோல்வியடைந்தவர் என்று பார்த்திருக்கலாம். ஆனால் வராகி அம்மன் உன்னை ஒரு வீரராக, ஒரு தீர்த்தயாத்திரை போனவனாக, ஒரு உண்மையை வாழ்ந்தவனாக, ஒரு சத்தியத்தை எடுத்தவனாக, ஒரு ஜெயதிகம் வைக்கும் ஆத்மாவாக பார்க்கிறாள். இது பெரிய அருள். நீ எதையும் தவறாக எடுத்துக்கொள்ளாதே. ஏனெனில் நீ இப்போது பரிதாபத்திற்கு உரியவளாக இல்லை. நீ பாக்கியத்திற்கு உரியவள். இந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு துணை. உன் உள்ளத்தை புனிதமாக்கும் ஒரு ஜோதி. அந்த ஜோதி அழியாமல் நீ தொடர்ந்து நடக்க வேண்டும். எங்கேயும் நின்றுவிடாதே. நீ தினமும் எழும்போதும் சொல்லிக்கொள், இந்த நாளும் எனக்கே வந்த ஒரு அருள்.
நீ சாப்பிடும் உணவுக்கே நன்றி சொல்லிக்கொள். இந்த உணவுக்கு சுவையுடன் உட்கொள்ளும் ஆற்றலை கொடுத்த அம்மனை நான் நன்றியுடன் நினைக்கிறேன். நீ உறங்கும் முன் சொல்லி விடு, இந்த இரவிலும் என் பாதுகாப்புக்கு சக்தியாக இருந்த அம்மனுக்கு என் பணிவான வணக்கம். இந்த அன்றாட நன்றி உணர்வு உனக்கு தேவை. ஏனெனில் அது தான் உன் எண்ணங்களை தூய்மைப்படுத்தும், உன் வாழ்வை உயர்த்தும். நீ இப்போது புதிய பரிணாமம் பெறுகிறாய். அதற்கான கட்டமைப்பு தேவையில்லையா? இதயத்தில் ஏற்பட்ட அந்த தடுமாற்றங்களை, அந்த பதட்டங்களை விட்டு விலகி உன்னையே முழுமையாக கண்டு கொள்ளும் தருணம் இது. நீ இப்போது பிறரால் நிர்ணயிக்கப்படாத ஒரு உயரத்திற்கு செல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய சத்தியமுள்ள வழிமுறைகள், உன்னுடைய ஆழமான நம்பிக்கை, உன்னுடைய வார்த்தைகளின் உண்மை, இவை எல்லாம் இன்று உன்னை ஒரு புனித பாதையில் அழைத்துச் செல்கின்றன. இது வராகி அம்மன் அருளால் நிகழும் பெருமை. இந்த பெருமைக்கு நீ உரியவள். இனி அதை உன்னோடு வாழவை. மற்றவர்களுக்கும் பகிர். என் தங்க பிள்ளையே, நீ தயாராக இருக்கிறாய் என் தங்க பிள்ளையே. வாழ்க்கையின் மிகுந்த கசப்பும் தோல்விகளின் மிகுந்த காயங்களும் உன்னால் அனுபவிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் இப்போது நீ சுமந்த பாரங்கள் எல்லாம் இறங்குகின்றன. நீ முன்னேறும் தருணம் இது. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வராகி அம்மன் உனக்கேற்ற நேரத்தில் பதில் அளிக்கப் போகிறாள். நீ கேட்டதற்கும் விரும்பியதற்கும் அதிகமாக தரப்போகிறாள். ஏனெனில் நீ உன் பொன்பட்ட நேரத்தில் கூட நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்தவளாக இருக்கிறாய். ஒரு புனிதம் உன் வாழ்க்கைக்குள் நுழையும்போது, அதை உணரக்கூடிய ஆழமும் அமைதியும் இருக்க வேண்டும். அதற்கு நீ தயார். நீ ஒரு காலத்தில் மற்றவர்களிடம் உதவி கேட்டவளாக இருந்தாய். உன் கையில் பணம் இல்லாமல், பசிக்காக நிமிர்த்தி பார்ப்பதற்கே தயக்கம் ஏற்பட்ட நாட்களும் உனக்கே தெரியும். ஆனால் நீ அந்த நிலைமையிலிருந்து உயர்ந்து வந்துவிட்டாய். இதுவரை நீ மௌனமாக வாழ்ந்தாயே என்றால், இனிமேல் உன் வார்த்தைகளும் உன் செயலும் ஒரு வழிகாட்டியாக மாறும். உன்னை நீ விரும்பியது போல யாரும் நேசிக்கவில்லை என்பதே உனக்குள் உருவான அந்த கோபம், ஏமாற்றம், நொந்த மனதை உண்டாக்கியது. ஆனால் அந்த ஏமாற்றமே இப்போது உன்னை தேடிக்கொண்டு வருகிற நம்பிக்கையின் அடையாளமாக மாறிவிட்டது. நீ மறந்தவர்களும் உன்னை நெருக்கமாக இருந்தவர்களும் கூட இப்போது உன்னிடம் திரும்பி வர விரும்புகிறார்கள். ஏனெனில் உன்னுடைய ஒளி, உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய அமைதி, இவை எல்லாம் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் சக்திகள். வராகி அம்மன் உனக்குள் அந்த சக்தியை உருவாக்கி விட்டாள். அது உனக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கப் போகிறது. நீ பலரிடம் உதவி கேட்டாய், ஆனால் இன்று பலர் உன்னிடம் உதவி கேட்கப் போகிறார்கள். நீ முன்னால் கேட்ட வார்த்தையை யாதொரு அழுத்தமும் இல்லாமல் கூறும் சக்தி இன்று உன்னிடம் வந்துவிட்டது. நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்லும் அந்த நெஞ்சுருக்கம் உனக்குள் உருவானது. அம்மா உன்னிடம் சொல்கிறாள், என் பிள்ளை, நீ இப்போது ஆரம்பிக்கப் போகும் பயணம் சாதாரணம் இல்லை. அது உனது மன அழுத்தங்களை தீர்க்கும் ஒரு ஆனந்த பாதை. அதில் பயம் இல்லை, ஏமாற்றம் இல்லை. அதில் நிரந்தர அமைதியும் பயனும் உண்டு. அந்த பாதை உன்னையே தேடி வந்திருக்கிறது. நீ எந்த ஒதுக்குப்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அந்த ஒளி உன்னை தேடி வந்துவிடும். தினமும் நீ எழும் போதெல்லாம் உன் வாழ்க்கையில் வரப்போகும் அற்புதங்களை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் அதற்கான காலம் ஆரம்பமாகிவிட்டது. நீ ஏற்கனவே செயலில் இறங்கிவிட்டாய். நீ உன் பழைய நிலைகளை எடுத்து, அதை ஒரு பாடமாக மாற்றிக்கொண்டாயே என்றால், அதுவே போதும். நீ வாழ்வின் விளக்காக மாறுகிறாய். உன் செயல்களில் உண்மை இருக்கிறது. உன் வார்த்தைகளில் தெய்வீகம் பிறக்கிறது. இது சாதாரணமல்ல. நீ ஒருநாள் கதவுகள் அடைந்த அந்த அருவிழிகளில் கண்ணீர் விட்டாய்.
ஆனால் இன்று அந்த கதவுகள் திறந்து நிற்கின்றன. அவை உன்னுடைய காலடி ஒலிக்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றன. உன் எண்ணங்கள் தெளிவாகியிருக்கின்றன. உன் மனதில் குழப்பம் இருந்தால் கூட அது இனி நீங்கும். ஏனெனில் உன்னிடம் ஆழமான நம்பிக்கை உருவாகிவிட்டது. வாழ்க்கை உன்னை பலமுறை சோதித்திருக்கிறது. ஆனால் நீ ஒவ்வொரு தடையும் கடந்து வந்திருக்கிறாய். ஒருவேளை உனக்கே தெரியாமல் நீ ஒரு பெரிய தர்மசக்தியை பெற்றுக்கொண்டிருப்பாய். அதற்கான சாட்சியாக உன் முகத்தில் அமைதியுள்ள உணர்வு ஒளிர்கிறது. அந்த ஒளி பிறருக்கும் தேவையான ஒளி. அதனால் தான் உன்னை தேடிவரும் எல்லா உயிர்களும் உன்னிடம் துணை கேட்கிறார்கள். நீ அதை தவறாக நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு நீ தரக்கூடிய உறுதி, நம்பிக்கை, ஆறுதல் இவை மூன்றும் இப்போது ஒரு வலிமையான வாக்கு போல மாறிவிட்டன. உனக்குள் அந்த தெய்வீக கணம் இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். நீ நீலக்கண்ணாடியில் பார்க்கும் ஒளியை உணர்ந்தவள். அந்த ஒளி உன்னை வலிமையாக்கியிருக்கிறது. என் தங்கை, நீ எண்ணும் ஒவ்வொரு விருப்பமும் பூங்கொம்பாய் பூக்கப் போகிறது. ஏனெனில் உன் உள்ளத்தில் கோரிக்கைகள் இல்லை, உண்மை மட்டுமே உள்ளது. உன்னுடைய பிரார்த்தனைகள் தனக்காக மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் இருக்கிறது. அதனால் தான் அந்த பிரார்த்தனைகளுக்கு மேலிருந்து பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது நேரத்தை கடந்தும் நம்பிக்கையை கடந்தும் உன்னிடம் வரும்போது அதை ஏற்க தயார் நிலையில் இருக்க வேண்டும். நீ கொடுத்தவளாக இருந்தால் 1000 மடங்கு திரும்ப பெறப்போகிறாய். நீ விட்டதை வீணாக்கவில்லை. நீ சந்தித்தவர்களை வெறுத்து விடவில்லை. நீ உனது மனதை வெறுப்பால் நிரப்பவில்லை. அதனால் தான் அந்த மனதிற்கு பெரும் வரங்கள் காத்திருக்கின்றன. நாமே நம்மை சுத்தமாக வைத்தால் சக்தியும் அதே வழியில் நம்மை தேடி வரும். இனி உனக்கு யாரும் தடுத்து நிற்க முடியாது. யாரும் உன்னுடைய பாதையை தடுப்பதற்கு வல்லமையுடையவர்களல்ல. ஏனெனில் நீ உனக்குள் ஒரு சுழற்சி முடிந்து புதிய பரிணாமத்தில் பயணிக்கிறாய். அந்த பரிணாமம் உன்னுடைய மன அமைதியின் பரிசாக இருக்கப் போகிறது. ஒரு நாள் தேடிச் சென்ற வாய்ப்புகள் இப்போது உன்னை தேடி வருகின்றன. அதுவே உண்மையான பாக்கியம். நீ இப்போது ஒரு புதிய பக்கம் துவக்கி இருக்கிறாய். அந்த பக்கம் வெறும் வெற்று பக்கம் அல்ல. அதில் வரையப்போகும் வரலாறு நிதானமாக, அமைதியாக, ஆனால் வலிமையாக எழுதியபடி இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு முடிவும் அந்த வரலாற்றில் ஒரு முன்னேற்றமாக பதிவு செய்யப்படும். இது உன்னுடைய காலம். இது உன்னுடைய அருள். இது உன்னுடைய ராஜயோகம். அதை வாழ விரும்புகிறாயா? நான் உன்னோடு இருக்கிறேன். வராகி அம்மன் உன்னோடு இருக்கிறாள். இனி பயம் வேண்டாம். தொடர வேண்டும் என்றால் சொல். அடுத்த கட்டம் ஒரு புதிய தொடக்கம்.